ஆட்டுக்கல், மரச்சட்டி, சுவையும் நினைவும் கலந்த 90s சமையல் வாழ்க்கை. ஒரு காலம் இருந்தது. மிக்ஸி ஓசை இல்லாத வீடு, குக்கர் சத்தம் இல்லாத சமையலறை. ஆனா அம்மி இருந்தது, ஆட்டுக்கல் இருந்தது, மரச்சட்டி கொதிச்சுக்கிட்டே இருந்தது. எந்த வீட்லயுமே அம்மி, ஆட்டுக்கல், மரச்சட்டி இல்லாத வீடு நீங்க பார்க்கவே முடியாது. அதுதான் 90s காலத்தின் சமையலறை. மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் கிடையாது. அம்மியும் ஆட்டுக்கல்லும் தான் மிக்ஸி, கிரைண்டர். அதுல இருக்க மருத்துவ குணமும் சுவையும் அடிச்சுக்க முடியவே முடியாது. அதுவும் அந்த சத்தம் இருக்கே, டக் டக் டக்குன்னு அரைக்கும் போது இன்னைக்கு காதுக்குள்ள பொலிக்குது. அப்படி ஒரு சத்தம் அது. அம்மிக்கல் சொல்லவே வேணாம். காலையிலே அம்மி கழுவும் சத்தத்தோட வீடு விழிச்சுக்கும். அம்மி கழுவ ஆரம்பிச்சிருவாங்க பாட்டி. காலையில விடிஞ்ச உடனே அந்த தண்ணி சத்தம், அந்த கல்லு மேல கல்ல உரசுற சத்தம், அந்த சத்தத்திலே முழுப்பி வந்துரும். அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து சமையலுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா சட்னி அரைக்க தொடங்குவா. சட்னின்னா சாதாரண சட்னி இல்ல, சுவை மிகுந்த சட்னி. அதுவும் அம்மியில அரைச்ச சட்னி. அம்மியில மிளகா, தேங்காய் பத்த, சீரகம், கல் மேல கல் உரசும் நல்லா போட்டு தேய்ச்சு அம்மா சட்னி அரைப்பாங்க. அந்த கல் மேல கல் உரசும் சத்தம் இருக்கே, அதுவே சட்னிக்கு சுவைய கூட்டும். மிக்ஸில போட்டா சட்னி சட்னியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. அதுவும் சிரிச்சுக்கிட்டே அழகான முகத்தோட. அம்மியில் அரைச்ச சட்னியில அம்மாவோட கை வியர்வை கலந்துச்சு. அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே கலந்ததாலதான் அந்த சட்னி மிகவும் சுவையாகவும் வயிற்றுக்கும் மனசுக்கும் நிறைஞ்சதாகவும் இருந்துச்சு. ஆட்டுக்கல். ஆட்டுக்கல் இல்லாத வீடே இருக்காது. ஒவ்வொரு வீட்லயும் ஆட்டுக்கல் இருக்கும். அந்த ஆட்டுக்கல் சாதாரணதல்ல. இட்லிக்கு இப்பெல்லாம் மாவு உரைக்கணும்னா உடனே மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கிறோம். அப்பெல்லாம் ஆட்டுக்கல்லு தான். இட்லிக்கு, வடைக்கு எதுவா இருந்தாலும் ஆட்டுக்கல்லுல வச்சுதான் அம்மா அரைப்பாங்க. ஆட்டுக்கல் இல்லாத வீடே இல்ல. சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகாய் தூள், மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டு ஆட்டுக்கல்லுல தான் அரைக்கப்படும். அம்மா கல் எடுக்கும். டம் டம் டம். அந்த சத்தம் இருக்கே, அத அடிச்சா அந்த மனம் தெருவே பரவும். அண்டை வீட்டுக்கே பசி எடுக்கும். அப்பேற்பட்ட மனம் அது அந்த மசாலாவிலிருந்து வரும். இப்போல்லாம் பொடி எல்லாம் ரெடிமேட் தான் சொன்னா பாட்டி சிரிச்சுக்கிட்டு அது பொடி, இது வாசனைன்னு சொல்லுவாங்க. சரிதான், அது பொடி. ஆனா இது வாசனை, ரெடிமேட் வாசனை. அந்த பொடியில அம்மாவோட கைவண்ணம், பாசம், அன்பு, அந்த ஆட்டுக்கல்லோட உரசும் சத்தத்தோட மனம், இதையெல்லாம் சேர்ந்து வர்றதால அந்த மசாலாக்கு எப்பவுமே தனி ருசிதான். மரச்சட்டி. மரச்சட்டி சமையல்னா சும்மா கிடையாது. இப்ப இருக்கிற பாத்திரங்க மாதிரி டக்குன்னு சூடேறி டக்குன்னு குழம்பு ரெடியாக. மரச்சட்டி ரொம்ப நேரம் சூடாகும். அது அடுப்புல வச்சா மெதுவா கொதிக்கும். ஆனா சுவை மட்டும் நேர மனசுக்குள்ள இறங்கும். அந்த சுவை இருக்கே அப்பா, அத சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சுவை. சாம்பார் குழம்பு, ரசம், மீன் குழம்பு, கறி குழம்புன்னு எதை வச்சாலுமே அந்த மனம் தெரு முழுக்க வீசும். மனம் முழுக்க இறங்கும். எண்ணெய் மேல மேல மிதக்கும். காய்கறி கரையாது. சுவை அப்படியே நிக்கும். அதுதான் மரச்சட்டி குழம்பு. மரம் கூட சாப்பாட்டுக்கு சுவை தரும்னு அப்ப புரியல, இப்ப புரியுது மரச்சட்டியோட மகிமை. 90s சமையல் வாழ்க்கை. அப்போ அம்மா சமையல் அவசரம் இல்ல. டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்ற பரபரப்பு இல்ல. அவசரம் இல்லாம பொறுமையா பார்த்து பார்த்து அக்கறையா குழந்தைகளுக்கு, கணவனுக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யும் ஒரு சமையல். டைமர் இல்ல. கடிகாரத்தை பார்த்து பார்த்து 7 ஆயிடுச்சா, 6 ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யற டைமர் வச்ச சமையல் இல்ல. ரெடி மிக்ஸ் இல்ல. பாக்கெட் எடு, பிரி, கொட்டு அப்படிங்கறதுக்கு அம்மியிலயும் ஆட்டுக்கல்லுலயும் உட்கார்ந்து பொறுமையா ருசியார மனசார அரைச்சு மசாலா கலந்த ஒரு குழம்பு. அந்த குழம்புல பொறுமை இருந்தது, அக்கறை இருந்தது, குடும்பம் சேர்ந்து இருந்தது, பாசம் நிறைஞ்சிருந்தது. சுவை அப்பப்பா சொல்லவே வேணாம். மனக்கும் அப்படி ஒரு சுவை மனசுக்குள் இறங்கும், நிம்மதியும் தரும். சாப்பாடு சாப்பிடும் போது டிவி இல்ல, மொபைல் இல்ல,
டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, மொபைல் நோண்டிக்கிட்டே சாப்பிடுறது, இந்த வேலையெல்லாம் அங்க கிடையாதுங்க. ஆனா பேசுவோம், பேசிக்கிட்டே சாப்பிடுவோம், சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். சிரிப்பு சத்தமும், பேச்சு சத்தமும், சமையலோட மணமும் வீடு முறைக்கு நிறைஞ்சு மனசு நிம்மதியாவும், மகிழ்ச்சியாவும் இருந்தது. இதுதான் 90ஸ் வாழ்க்கையின் சாப்பாடு. இப்போதெல்லாம் மிக்ஸி சத்தமும், கிரைண்டர் சத்தமும், குக்கர் சத்தமும் தான் வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. பத்தாததுக்கு டிவி, போன், ரீல்ஸ் வேற. ஆனா அம்மி சத்தம் இல்ல, ஆட்டுக்கல் வாசனை இல்ல, மரச்சட்டி சுவை இல்ல. அதுக்குள்ள ஒரு தலைமுறை வாழ்க்கையே தொலைஞ்சிடுச்சு. அம்மி, ஆட்டுக்கல், மரச்சட்டிங்கிறது வெறும் பேர் இல்ல. அது வாழ்க்கையில் கலந்த ஒரு அங்கீகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு உங்க அம்மா, பாட்டி மற்றும் உங்கள் 90ஸ் காலத்து சமையல் முறையும், வீட்டு சாப்பாட்டையும் ஞாபகப்படுத்தினா, ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.